ஹலோ தமிழ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் வீடியோ இன்னைக்கு காத்திருக்கு. எல்லாமே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு. பிராங்க் ஷோ தான். தமிழனுடைய சேனலுடைய ஃபர்ஸ்ட் பிராங்க் ஷோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி சிரிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் ஒரு ஹெல்ப்புண்ணே, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேண்ணா. நான் லவ் மேரேஜ் பண்ணுறேன். என் லவர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கா. 2 பேர் மட்டும் சைன் போட்டு தருங்க. இங்கே தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்காங்க, சைன் மட்டும் போட்டு. அது எப்படி அங்கே இருப்பாங்க? நீ நைட்டில் பண்ணலாம். இல்லைண்ணா, ஞாயிற்று வந்து எங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாங்கண்ணா. அது எப்படி பண்ணுவாங்கண்ணா. உனக்கு ஒரு எனக்கு வந்து திருநெல்வேலி பக்கத்தில் பேட்டைண்ணா. பொண்ணுக்கு இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து தென்காசிண்ணா. தென்காசியா? நீங்கள் எதுக்குண்ணா இதெல்லாம் கேட்குங்க? வந்து சைன் மட்டும் போட்டு போங்கண்ணா. சைனுக்கு நான் பண்ணணும். நீங்கள் தானே வந்துடுங்க. எனக்கு யாருமே இல்லைண்ணா, ப்ளீஸ். நான் வந்து சைன் நாங்கள் கேட்க லவர் செத்துருவாருண்ணா. இல்லை நானும் செத்துருவேன். அப்போ நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்ண்ணா. நீ உங்களால் நான் செத்துன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு செத்துருவோம்ண்ணா. நான் அப்படி பண்ணுறீங்க. அப்போ சேதல் பேசிடுவாப்பா. எங்கள்கிட்ட போட்டோ எடுக்கணும், எங்கள்கிட்ட பேசுது. இல்லைண்ணா, எனக்கு நீங்கள் தானே இப்போ நின்னீங்க. என்னென்ன என்னை கிண்டல் பண்ணுங்க. இப்போ ஏன் நின்று இப்போ பைக்கை ஸ்டாப் பண்ணுதியா? நீ மறைச்சவனே நின்று என்னன்னு கேட்டவங்களா? மறைச்ச நின்றுவீங்களோ? சரியா, எனக்கு வந்து சைன் போடுங்க. எனக்கு தெரியாது, எனக்கு வரணும். நீங்கள் ஹெல்ப் மட்டும். இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ஆல்ரெடி போட்டு மாட்டிட்டேன். ஆல்ரெடி போட்டு மாட்டிட்டேனே. இல்லை எனக்கு போடுங்க. லவ்வர் கால் பண்ணுறாங்க, அழுதுட்டு இருக்காங்க. ப்ளீஸ்ங்க சைன் பண்ணி. நான் பாட்டு இந்த புட்டூருக்காக வச்சு வீட்டேன். எனக்கு ஒரு தடவை ஒரு தடவை பண்ண முடியாது. ஒரு தடவை பண்ண முடியும். ஒரே போனோம்னா கருவில் தானே, இங்கே தானே. எனக்கு வந்து ஊர் வந்து அங்கே தென்காசி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. எனக்கு வந்து போட்டுருங்க ஜி, ப்ளீஸ் ஜி. நான் வாழணும் ஜி, நானும் ஃபேமிலி மெம்பர் ஆகணும் ஜி. ஒன்று பேசிப்பீங்களா? யாரு? நீங்கள் கால் பண்ணி கூப்பிடுங்களேன் ஜி. ஃபோன் எடுத்து தான் போகிறேன் வீட்டில். எங்கள் வீட்டில் எடுத்து வரேன். இல்லை ஜி, நீங்கள் அப்படியே போனாலும் போயிடுவீங்க. என் லவ்வர் வராங்க, அழுதுட்டு இருக்கேன். ஹலோ சொல்லுமா. இந்த ஒரு அண்ணனை பிடிச்சிட்டு வாரன்ட்டாரு. ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை, அவர் வந்துடுவார். இது கொஞ்சம் உட்காந்து கால் வலி. சரி, லவ் யூமா. சரி, லவ் யூமா. லவ் யூ. லவ் யூ செல்லக்குட்டி. லவ் யூ. நீங்கள் லவ் பண்ணுறேன் ஜி. என் லவ்வர் வந்து ரிஜிஸ்டர் இருக்கா. சைன் மட்டும் போடுங்க. தேங்காய்லாம் இல்லை ஜி, இப்போ போயிட்டு வந்துட்டு ஒரு சைன் மட்டும் ஜி. எனக்கு வந்து திருநெல்வேலி பக்கத்தில் ஜி, யாருமே வரல ஜி. அதான் ஜி இங்கே வந்து இப்போ தென்காசி நிற்கா ஜி என் லவ்வர். ஒரு 2 சைன் மட்டும் போட்டு போயிருங்க ஜி. ரிஜிஸ்டர் ஜி. ஃபோன் வேறு போடுறேன். ஹலோ சொல்லுமா. அதிகமாக செல்லக்குட்டி. இல்லை 2 அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஆமாம் வருவாங்க. அந்த அண்ணன் கண்டிப்பாக வருவாங்கம்மா. வருவாங்க. இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ்ண்ணா. எனக்கு ப்ளீஸ்ண்ணா. இருங்க, நான் 5 நிமிஷம் ஃபோன் போட்டுக்கிறேம்மா. சொல்லுமா. இல்லை 2 அண்ணன். ஆமாம், அது உங்களை நம்பி தான் நான் வந்தேன். அங்கே விட்டுனா எப்படி நான் வர முடியும்? இல்லை, நான் வர போகிறவங்க யாராச்சும் 2 பேர் வந்தாங்கன்னா அவங்க கூட்டிட்டு போய் சைன் போடலாம் அப்படின்னு. தென்காசி யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஊருக்காரங்க நல்ல ஊருக்காரங்கன்னு சொல்லி தான் வந்தேன். ஹலோ, என் லவ்வர் கால் பண்ணி தானே. ஹலோ சொல்லுமா. ஐ லவ் யூமா. லவ் யூ செல்லக்குட்டி. என்ன மட்டும் லவ் பண்ணு புஜ்ஜி. லவ் யூமா. நான் வந்து அழாத. இல்லை, ஒரு சொட்டங்களை ரெடி பண்ணிட்டு சொட்டங்கள் வந்து சைன் போடும். ஆமாம், சொட்டாங்கள் வந்து சைன் போட. நீங்களும் வந்து சைன் பண்ண. என்னென்ன சிரிக்கிங்க நீங்கள்? இல்லைம்மா, நான் நான் மறைச்சு நின்றுங்களோ? அடிக்க என்னென்ன ஆமனை கோவப்படுதியா? நீங்க வாங்க, அவரு சிரிக்காது. நீங்க வாரத்தில் வாங்க. எனக்கு சைன் போடாம நான் விட மாட்டேன். நான் உங்களை நீங்க சைன் பண்ணணும். நீங்க சைன் போடணும். எனக்கு நீங்க சைன் போடணும். அவங்களே அவனை கூப்பிடுதீங்க. அவனை கூப்பிடாதீங்கண்ணா. அவனுக்கு கூப்பிடாதீங்கண்ணா. வேணாம், நீங்க வந்து சைன் மட்டும் போங்கண்ணா. இந்த சைன் மட்டும் பார்த்து போகணும். சொட்டங்கள் ப்ளீஸ், சொட்டங்கள் ப்ளீஸ், சொட்டங்கள். பாருங்க, நீங்க இங்க பாருங்க. உங்க அழகா இருக்கீங்க. சைன் போட இல்லை, சைன் போட உங்களுக்கு என்ன கேட்க? நீ யார் போகல? நான் யார்? அந்த ஆம்பளை பையன் தான். நான் ஆம்பளை பையன் தான். ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணோம்ண்ணா. நான் லவ் பண்ணோம்ண்ணா. லவ் பண்ணி பொண்ணு வந்து கூட்டு ஓடி வந்துட்டோம்ண்ணா. பொண்ணு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குண்ணா. இப்போ வந்து சைன் போடணும்ண்ணா. சைன் போட யாருமே வர மாட்டாங்கண்ணா. உங்களை பார்த்து எனக்கு மூஞ்சை பார்த்து நல்ல வரமே தோணுச்சுண்ணா. அந்த பழம் கிடையாது.
இல்லை இது ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுண்ணா. சைன் போடுறதுல ஒரு ஹெல்ப் நான் கொஞ்சம் வாட்ஸ் வாங்கினேன். இல்ல தம்பி இல்லை எனக்கு பிரச்சனையை மட்டும் நீங்கள் என்னன்னு கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க அழுதுட்டே இருக்கா. நான் கால் பண்ணி நமக்கு அது பிடிக்காது. நம்ம எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். நான் லவ் பண்ணிட்டேன். சரி அது வந்து நான் நியாயமா கூட வந்துருவேன். அப்போ நியாயமா வாங்க. இது தப்பான காலம் அறுபது நான் முக்கியமான ஆளு. சரி அப்போ நான் பொண்ணு சைன் போட எங்களால் பிடிச்சிருவேன். நான் சைன் பண்ண எனக்கு சிக்கல் ஒரு நாளைக்கு. எது சிக்கல் இருக்கும்? சைன் போட என்ன சிக்கல் இருக்கும்? விவசாய கமிட்டி பொறுப்பு மீசையெல்லாம் பயங்கரமாக இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன கோவம் வருது எனக்கு உண்மையிலே. ரொம்ப கோவம் வருது. நீங்கள் ஓவராக பண்ணுவீங்க, நக்கல் பண்ணுவீங்க. நீங்கள் என்னை வச்சு நக்கல் பண்ணுவீங்களா? நீங்கள் தான் இப்போ கூப்பிட்டு லிஃப்ட் வேணுமா கேட்டேன். சரி ஏதோ ஒரு உதவி பண்ணுவேன்னு சொல்லி லிஃப்ட் கேட்டால் நீங்கள் அதுவும் வேண்டாங்க என்னையை பிடிச்சிட்டு போனால் வண்டி வழியும் விட முடியுங்க. நான் எப்படி நான் விடுவேன்? நீங்கள் எனக்கு மாட்டிக்கிட்டீங்க. எனக்கு நீங்கள் தான் எல்லா பொறுப்பும் ஏற்றுக்கணும். நீங்கள் தான் ஏற்றுக்கணும். என் உயிர் போனாலும் சரி என்ன போனாலும் சரி நீங்கள் தான் ஏற்றுக்கணும். இப்போ கல்யாணம் பண்ண சொன்ன பார்த்தீங்களா, அவளுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன். இவர் தான் எனக்கு காரணம். உங்கள் அப்பா வந்து நீ வந்து எதாவது செஞ்சுட்டேன் அப்படின்னா இவரை பிடிச்சி கொடுத்துருன்ட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில். ஓகேவா? உங்களுக்கு ஓகே தானே? பரவாயில்லையா? இல்ல பெல்ட் இல்ல பேண்ட் லூசா இருக்குண்ணே. நீ ஏன் பேண்ட் லூசா இருக்கு? அதான் பெல்ட் போட்டுக்கிறோம். எனக்கு திருநெல்வேலி பக்கத்துல லவ்வர் என்ன செத்துருவான். அவன் சொன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணே. எல்லாம் வாரங்கண்ணா கூட்டம்லாம் வரதான் செய்வாங்க. என்னன்னு கேட்பாங்கல்ல. அப்புறம் வேணா எங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டீங்கண்ணா. ஆமா அடிச்சு கொண்டுட்டீங்கண்ணா. பாருங்க இறங்கணும் கையெழுத்து போட்டு அதை போட்டு. ஆமா யாரையும் புரிய மாட்டேங்க எங்களுக்கு. இல்ல ஹலோ இந்த பைக் நான் அந்த பைக் எடுத்துட்டு வரேன். ஆமா எடுத்துட்டு வரேன். வாங்கினேன் என்ன அடிக்காதீங்க. இல்லைண்ணா லவ்க்கு என்ன சொல்லுங்க. நான் சொட்டாங்க இப்போம்மா இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேம்மா. நீ வந்து சைன் போடுவியாம்மா? சைன் ஃபோன் போடுதாப்பா? ஹலோ சொல்லுமா. அதை ஒரு தம்பி கூட்டம் சைன் போடுவேன்னு சொல்லிட்டாப்புல. நம்ம தம்பி இருப்பா கொஞ்சம் ஆஃப் பண்ணப்போ. அந்த தம்பி போடுறேன்ட்டாப்புல. சரி சார் அழாத இது வர அழாத தம்பியை வந்துடுவாப்புல. எங்க வந்து சைன் போடணும்? லவ் யூம்மா. இல்லைப்பா இந்த தென்காசி 10 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து தென்காசி. சரி அப்போ திருநெல்வேலிமா. அப்படி திருநெல்வேலிமா. ஏன்ப்பா அம்மா ப்ளீஸ்ப்பா. இருப்பா. இது போட்டிருப்பா. நீ வண்டியை யாருதாம்மா? விட்டாதம்மா ப்ளீஸ்ப்பா. சைன் மட்டும் போட்டு சாரி புரியலாம் சொல்லாதப்பா. சைன் மட்டும் போட்டுருப்பா ப்ளீஸ். வண்டி தப்புனா வண்டி எடுத்துட்டு போகிறேன். சும்மா இருங்க. நீ அழாத சரியா? நான் வந்துடுவேன். நான் அண்ணன் கூட்டம் போடுவாரு. ஜி இங்கே 30 கிலோமீட்டர் தென்காசிக்கு தான் போகணும். ஜி தென்காசி வந்துடுவீங்களா? தென்காசி வர மேட்டர் இல்லை. ஒன்றும் கூட இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு லவ் கூட சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி மாட்டிட்டோம். மாட்டி எனக்கு மாட்டிக்கோங்க. ஒரு லவ் கூட சப்போர்ட் பண்ண என்னங்க சிரிச்சுட்டு இருக்கியா? நீ சிரிப்பா தெரியுது. நீ பார்த்துறியும் எங்க வாரியா நான் என்ன பொண்ணா வாரியான்னு கூப்பிடுதியா? ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிடுங்க. போன் இல்ல போன் இல்லாம எதுக்கு பைக் இல்லாம இருக்காங்க? என்ன ரெண்டு பேரும் போவோம். லவர் பேசிட்டு இருக்காங்க. சைன் போடுங்க. சைட்லாம் போட்டு நிறைய மாட்டியாச்சு. எனக்கு ஒரு சைன் போட்டு வாடுங்க. ஹலோ நான் ஒரே ஃபோன் வச்சுக்கிறேன். சொல்லுமா. ஆமாம்மா கால் வேலை. சரி லவ் யூ டி. ஐ லவ் யூ. உம்மா என்ன என் லவ்வர் சாவுதானே. நீ செத்துருவோம். நானும் இல்லைண்ணா நீங்க எப்படி வந்துருவேன்? ஒரு ஆளு தெரியாம ஆளு ஒருத்தரை மாட்டி கொடுப்பாங்க. நான் மாட்டி கொடுப்பேன். நான் செத்துட்டேன். நான் மாட்டி கொடுப்பேன். தமிழ்நாட்டுல அப்படி யாரும் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு இறக்க குணம் தனியா இருக்கு. உங்களுக்கு இல்லையா அந்த இறக்க குணம்? உங்களுக்கு இருக்கவே இல்லையா? உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா கேட்டேன். லிஃப்ட் கொடுத்து சாப்பாடு நீங்க ஃபீலிங்ஸ்ல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நல்ல மனசு இங்க உட்கார கூட விட மாட்டீங்க. கேட்ட உடஞ்சிருங்கயா. என்னன்னா நீங்க பின்ன நான் முன்னாடி தான் உட்காரேன். இப்படி உட்காந்துக்கிட்டா வாட்டுங்க. ஏன் கண்ணு இருக்கலாம். கண்ணை பார்த்து இப்படி பார்த்து வாட்டுங்க. எப்படி வாட்ட முடியுங்க? பைக் வச்சுட்டாங்க. நான் சாப்பிட்டாச்சு வந்துருந்தேன். வாங்க இல்லை நீ பைக் தாங்க. என் ஒய்ஃபை போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். சைன் மட்டும் நான் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருந்தேன்.
உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. கேட்ட தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கீங்க. வாங்க சைன் போடுதான்னு சொல்லுதேன். சைன் போட மாட்டேங்கிற. சைன் போடுதானே சொல்லுதேன். என் லவ்வர் அழுதான். என் லவ்வர் செத்துல நீ தான் பாத்துப்ப. இப்ப நான் செத்து என்ன பண்ணுவேன்? நீ ஒன்று சென்று அப்புறம் நான் போட்டோ எடுத்துக்கிறேன். நான் செத்துட்டு நீ தான் எனக்கு சாவது பழி சொல்லிக்கிறேன். சொல்லித்தா நான் வண்டியை தான். நான் வண்டியை போய் நான் சைன் போட்டு வந்துருந்தேன். நீ வண்டியை மட்டும் கொடுக்கலாண்ணா. நான் தென்காசி தான்ப்பா. அப்படி இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான்ப்பா. உனக்கு என்னப்பா பிரச்சனை? சைன் மட்டும் போட்டுருங்க. சைன் போடுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இது? அப்போ நான் செத்து போயிட்டா அப்புறம் உங்களுக்கு சந்தோஷமா? அப்போ வந்து சைன் போடுங்க. இந்த மேலே பேசிட்டு இருக்காதீங்க. அந்த சைன் போடுங்க. சும்மா திமுறா பேசிட்டீங்க. நீங்கள் ரொம்ப கோவமாக பேசுறீங்க. வாங்க. இல்லை தம்பிங்க சைன் போடுறது உங்களுக்கு என்னென்ன கேட்கேன்? வேலையை பாருங்க. சும்மா போட்டுக்கிட்டு என்ன வேலையை பாய்க்கியா? என்ன இது வேலையா? அப்ப உட்காந்து என் கூட உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன், கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம்ல. வந்து வண்டியில குறுக்க வந்தா நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போக வேண்டாமா? ஆமா, நீங்க ஸ்பீடா வரீங்க. நான் இப்படி நடந்து வரேன். என்ன ஏத்திட்டீங்கன்னா நான் செத்துட்டேன். நீங்களா பொறுப்பு. நான் செத்துட்டேன். நீங்களா வண்டியை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டினது. ஸ்லோ பண்ண நான் நிறுத்துறீங்களோ? நான் நிறுத்துறீங்களோ? உங்களை பார்த்து எனக்கு ஆளுக்கையா வருதுண்ணா. என்னண்ணா நீங்க இங்க பாருங்க, பால் அடிக்க மூஞ்சி மாதிரி இருக்குண்ணா. என்னத்துறாங்க? யாருன்னா சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க? கல்யாணம் முடிச்சுட்டுன்னு சொல்றீங்க. யாருன்னா நீங்க சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. செயினை பாருங்க, அழகா இருக்கு. உட்காந்துக்கிட்டோம். இப்பமா உட்காந்துக்கிட்டுமா? சொல்லுங்க. உட்காருங்க. பின்னாடி உட்காருங்க. பின்னாடி உங்க பின்னாடியா? உங்க பின்னாடி உட்கார முடியுமா? அங்க உட்காருங்க. மனசு உட்காராங்க. அங்க சும்மா போட்டுக்கிட்டு நான் வாடுறேன் சொல்லுங்க. அங்க உட்கார முடியாது. நான் வாடுறேன். நீங்க பின்னாடி உட்காருங்கன்னு சொல்லுதேன். நீங்க அங்க வீட்டுல உள்ள டென்ஷன்ல நீங்க ஏன் வளரிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வீட்டு டென்ஷன் எனக்கு வீட்டு டென்ஷனே 50%. நான் உங்க கூட பேச ஆரம்பிச்சு எனக்கு டென்ஷன் ஆகி அப்படி கோவம் ஆகுது தெரியுமா? எனக்கு என்ன டபுள் இப்படி அடிக்கலாம் போக தோணும். ஆனா உங்க மூஞ்ச பார்த்தேன்னு எனக்கு அந்த மாதிரி தோண மாட்டேங்கணும். நீங்க வேற நிறைய பஞ்சு டைலாக்ல பேசுறீங்க. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல மனசு இருக்குன்னு சொல்லுறீங்க. என்னென்னமா சொல்றீங்க? நான் எந்த படத்தை இந்த மாதிரி பார்க்கலையா? எனக்கு லவ்வர் நான் விட மாட்டேன். பைக் விட மாட்டேன். நான் பைக் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். நீங்க எப்படி போய் பார்ப்போம்? எனக்கு சைன் போட்டு போங்க. எனக்கு தெரியாது. எனக்கு சைன் போட்டு போனேன். நீங்க என்ன ரவுடி தினம் பண்ணுதில்ல, மிரட்டுதில்ல. நானே என் பேட்டில் ஆள் இருக்கேன். இப்போ லவ்வர் அங்கே செத்துட்டானா? நீங்க வாங்க வந்து சைன் போட்டு போங்க. வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க சைன் போட்டு போங்க. சொட்டங்கள் ப்ளீஸ், சொட்டங்கள் பாருங்க. சைன் போட மாட்டேங்கிறாங்க. வாங்க. நீங்க என்ன கேளுங்க. வாங்கண்ணே. எனக்கு வாங்கினேன். இங்க வாங்கினேன். நீங்க வாங்கினேன். இங்க வாங்கினேன். ஒரு நிமிஷம் வாங்கினேன். இங்க அந்த அண்ணன் கூப்பிட்டுருவேன். நீ கூப்பிடுங்க. நீ சைன் போடணும். எனக்கு சொட்டங்கள் சைன் போடணும். எனக்கு கண்டிப்பா போடணும். நானும் கம்பெனிக்கு அடிக்க வராது. நீங்க வாங்க. நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு வாங்க அட்ஜஸ்ட் பண்ணேன். சைன் போடுங்க. சைன் போடுங்க. நீங்க வாங்க சைன் போடுங்க. கத்துல பயப்பட மாட்டேன். என்ன சிரிச்சிட்டு இருக்கேன்? நீங்க மட்டும் ஃபேமிலி மெம்பர் ஆயிட்டியா? வண்டி இறங்குங்க. வண்டியில இறங்குங்க. நான் தெங்காசி போறேன். இறங்குங்க. வண்டி இது வண்டி. நீ போன் தான். என்னது வண்டி? தப்பா வண்டியை வச்சுக்கிட்டு என் வண்டி வண்டின்னு இருக்கேன். நீ போன் தானே வர சொல்லுங்க. யார் வர சொல்லுவேன்? நீ போனை கொண்டு ஓடிட்டீங்கன்னா உனக்கு பார்க்க சீட்டு போய் மாதிரி இருக்கு. ஐயோ நீ திருடன் தானே? நீ உண்மையை சொல்லி திருடன் தானே? திருட்டு போயல. நீங்க வா. எங்க வா. இந்த கேமரா இருக்கு பாருங்க. இப்ப நான் லவ் பண்ணுப்பா. நான் ஃபேமிலி மேனா வேண்டாமா? நீயே சொல்லுப்பா. நீங்க அதுக்கு நான் நினைச்சேன். உன் ஹெல்ப் இருந்தா நான் ஃபேமிலி மேனா ஆயிடுவேன்ப்பா. எனக்கு ஆசை வேணும்ப்பா. இந்த ஒரு தம்பி சைன் போட மாட்டேன்னு சொல்றேன். நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ஐ லவ் யூ செல்லக்குட்டி. அந்த தம்பி வந்துடுவான். ஆமா, இந்த தம்பி தம்பி வாடகை கேமரா டே சைன் போடல. நான் செத்துருவேன். நீங்க கூட்டு வாங்க. எனக்கு நீங்க சைன் போடணும் கண்டிப்பா. ஆமா, இப்ப தெரிஞ்சுட்டோம். இப்ப வண்டி நிறுத்திங்க. யார் தெரியாம வண்டி நிறுத்திங்க. வண்டி ஆஃப் பண்ணுங்க. லிஃப்ட் கேட்டா கொடுத்துருவீங்களா? யார் நிற்கனாலும் என்னண்ணா? லிஃப்ட் 2 பேர். நான் எங்க உங்க தலையில போய் உட்கார சொல்லுவீங்களா? என்ன லிஃப்ட் கேட்ட இல்லையா? சும்மா என்னண்ணா அப்புறம் வந்து சைன் போடுங்க. உங்களுக்கு கோவம் வராதா? நான் கேட்க கோவம் வராதா? கோவம் வருமா வராதா? நம்ம கோவப்பட்டு நம்மளுக்கு கோவப்பட்டா எனக்கு டென்ஷன் எனக்கு தான் ஆகும். அப்புறம் என்னுடைய வேலையில கான்சன்ட்ரேஷன் எனக்கு கம்மியாகும். காசு இல்ல கான்சென்ட்ரேட்.
ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணா உங்கள்ட்ட பேசி எனக்கே வாய் குழம்புது. வாய் குழம்பு தான். வாயில குழம்பா சொல்லுங்க. வாய் குழம்புங்க. குழம்பு இல்ல, ஒழுங்கா சொல்லுங்க. வாய் குழம்பா என்ன? வாய் குழம்பு, மூக்கு குழம்பு, கண்ணு குழம்புன்ட்டு எல்லாம் உங்களுக்கு பாருங்க, எல்லாம் குழம்பு தான் இருக்கு. மைண்ட் உங்க குழம்பு தான் இருக்கு. வாழைக்கரப்பு வருவாங்களா பைத்தியக்கார மாதிரி, அந்த மாதிரி தான் தோணுது. பரவாயில்லையா? பெல்ட் ஒழுங்கா பண்ணுங்க. பேண்ட் வந்து வந்துருக்கு. ஃபேன் அவங்க விழுந்துன்னா வந்து மாட்டி விடுங்க. அந்த மாட்டி விடுங்க, பெல்ட்டை மாட்டி விடுங்க, மாட்டி விடுங்க. வாங்க தென்காசி, இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தென்காசி. வண்டி வரும், வண்டி போனால் வரும்ல. வண்டி தாங்க நானாச்சு போயிட்டு வரேன். என்னென்ன இப்படி பண்ணுதியா? எங்கேயும் வர முடியாதுன்னா இப்போ இங்கேயும் வந்தியாப்பா? எனக்கு சோழி இருக்கு, எனக்கும் 2 சைன் போட்டு போங்க. டூரா போக முடியாது, டூரா வாங்க, தள்ளி வாங்க, நீங்கள் சைனை மட்டும் போட்டு போங்க. இப்படியே உடம்ப ரணகலமாக்கிட்டாங்க. சைன் மட்டும் போட்டு போங்க. நான் சைன் போடுறதுக்கு என்னன்னா முடியும், நான் முடியும் மனசு செத்துருவாங்க. யானை புரிய மாட்டேங்க அந்த இது. என்ன சோழி என்ன பழக்கம் கிடையாது. என்ன நான் குடிக்கா போட்டு போறேன், சைன் போட தானே கூட்டு போறேன். பெல்ட்டே பிஞ்சிருச்சு பாருங்க. உங்கள்கிட்ட பேசி பெல்ட்டே பக்கல்ஸே தனியாக வந்துருச்சு. இங்கே இருங்க, இதை பிடிச்சா அவங்க பாருங்க. இதை பிடிங்களா நீங்கள்? இதை பிடிங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பிடிங்க, நீங்கள் பிடிங்க, நீங்கள் பிடிங்க. ஸ்ட்ரெச்சே பிடிக்காதீங்க. பெல்ட் இல்லை வேண்டாமா? லிஃப்ட் வேண்டாம், எனக்கு சாப்பாடை வேணும். எனக்கு ஒரு 1000 ரூபா தந்து போங்க. இல்லை நீங்கள் எனக்கு ஆடாது, எனக்கு அந்த பெல்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு 1000 ரூபா தாங்க, எனக்கு 1000 ரூபா தாங்க. எனக்கு பெல்ட் ஆட்டி போட்டியா? பெல்ட்டே ஆட்டி போட்டியா? பெல்ட்டே ஆட்டி போட்டுச்சுன்னா கொஞ்சம் ஒரு இழுச்சா இருந்தால் போதும். ஒரு சைன் போடுன்னு சொன்னால் இப்படி ஆட்டி போட்டியா பெல்ட்டையும்? பெல்ட் வேண்டாமா? பெல்ட் எனக்கு பக்கிள்ஸ் மாட்டி கொடுங்க. எனக்கு நீங்கள் பெல்ட் வேண்டாங்க, பக்கிள்ஸ் மாட்டி கொடுங்க. எனக்கு மாட்டி தெரியாது, மாட்டி கொடுங்க. நீங்கள் கொரோனா டைமில் மாஸ்க்கே போட கிடையாது. நான் மாஸ்க் ஒவ்வொரு நாளும் மூக்க போட்டுட்டு உங்களுக்கு பேசிட்டு நீங்கள் மாஸ்க் போட்டீங்களா? எனக்கு வர கொரோனா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கொரோனா வந்துச்சு. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? நீங்கள் மட்டும் ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டியா? நான் விட மாட்டேன், எனக்கு தெரியாது. நீங்கள் வாங்க. எனக்கு வாங்க. நீ யாரு? சொட்டங்களுக்கு சைடு போடுங்க. பாய் மட்டும் போட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்னு சொல்லிடு. ஒண்ணு நினைச்சுக்காரா? அண்ணன் வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க சரியா? அதனால வந்து பிராங்க் ஷோ தான் பண்ணேன், மற்றபடி வர ஒன்றும் இல்லை. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பா. பிராங்க் தான், கேமரா இருக்கணும், கோபடா. ஒரு பாய் மட்டும் போட்டுடா. தேங்க்ஸ் கோபடா. பிராங்க் தான் காலில் பண்ணி அந்த இருக்கு பாருங்கண்ணா, கேமரா பின்னாடி பாருங்கண்ணா. பாய் மட்டும் போட்டுங்கண்ணா. தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பாய் சொல்லுங்க. உனக்கே பிராங்க் ஏமாத்திட்டீங்களா? வாரண்டில ஒரு பாய் மட்டும் சொல்லிருப்பீங்க சிரிச்சுட்டு. ஒரு தமிழியன் சேனலுக்கு தமிழியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தமிழியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இல்ல, சப்ஸ்கிரைப் சொல்லிடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சொல்லு. அப்படி பாய் போட்டு சப்ஸ்கிரைப். சப்பு இல்ல, சப்ஸ்கிரைப். ராஜா கேமரா தெரியுதா? நான் பிராங்க் ஷோ பண்ணணும் வச்சு அது ஒண்ணு இல்லைண்ணா. பண்ண மெனக்கிட்ட வர ஒண்ணு எங்க கூட்டு வந்தாரு. அண்ணன் ஜூம் பண்ணிடு. ஒரு பாய் போட்டுறேன். தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.